வேலம்மாள் நெக்சஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களால் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட படைப்புகள் ஏஐ எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட்டது. சென்னை முகப்பேர் வேலம்மாள் நெக்சஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த ஏஐ எக்ஸ்போவில் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். சிறு வயதிலேயே ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படைப்புகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இதில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாவிட்டால் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு, வீட்டில் செடிகளின் ஈரப்பதம் கண்டறியும் கருவி, மின்சார விளக்கு கட்டுப்பாடு போன்ற கண்டுபிடிப்புகள் முக்கியமாக இருந்தன. 15க்கும் மேற்பட்ட பள்ளிகள், 260க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு படைப்புகளை காட்சிப்படுத்தினர். மாணவர்கள் தொழில்நுட்பத்தில் தங்களது சிறந்த திறனை வெளிப்படுத்தி அசத்தினர். வேலம்மாள் நெக்சஸ் பள்ளி குழுமத்தின் சார்பாக இன்று முகப்பேர் கிழக்கு வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ரோபோயுகம் ரோபாட்டிக்ஸ் எக்ஸ்போ நடைபெற்றது. இந்த ரோபோயுகம் எக்ஸ்போவில் 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளின் சார்பாக 260க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த எக்ஸ்போவில் மாணவர்களின் ஃபியூச்சர் ஸ்கில் ஆர்வம் தெளிவாக தெரிந்தது. இன்று நடைபெற்ற இந்த எக்ஸ்போவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகையும் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. The soil moisture sensor checks the moisture level in the soil. If the soil is dry, the sensor sends a signal to the Arduino board. If the water is present in the soil, the green light will glow. If the water is not present in the soil, the yellow light will glow. எங்களோட ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் சிட்டி ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட். அது எதுக்கு அப்படின்னா, நைட்லாம் வேஸ்ட்டாக ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனால எலக்ட்ரிசிட்டி ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் எங்கள் ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். வெஹிக்கிள் போனால் மட்டும் லைட் ஆன் ஆகும், இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். எங்களோட ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா ஸ்மார்ட் ஹெல்மெட். நிறையா பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 10 லட்சம் பேர்கிட்ட ஹெல்மெட்டை போடாமல் ரோடு ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹெல்மெட் போட்டிருக்கோம். இப்போ ஹெல்மெட் போட்டால் தான் அந்த பைக்கே ஸ்டார்ட் ஆகும்.